ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பீட்ரூத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இங்க ஒரு பக்கம் மீட்டியும் சிங்கும் அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா பரபரப்பா நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய தேர் வந்து நிக்குது. அந்த வண்டியில இருந்து ராஜா இறங்கி வந்துட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்க மீட்டி ராஜாவை பார்த்து, ராஜா என்னது இது அப்படின்னு கேட்க, ராஜா பக்கத்துல வந்துட்டு, மீட்டி உனக்கு நான் டீம் கொடுத்தேன், ஆனா அதுக்கு ஆளுங்களே கொடுக்காம இருந்தது நான் பண்ண தப்புதான். இங்க இருக்கிற 12 பேரும் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பெஷல் வீரர்கள். இவங்க இனிமே உனக்காக வேலை பண்ணுவாங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்கள நீ எப்ப வேணா என்ன வேலைக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற அத்தனை பேரும் மீட்டி மேடம் உங்க உத்தரவுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. மீட்டி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை இனிமே வீரத்தோட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலைவியா அவள பொறுப்பேத்துக்கிறா. ராஜா அவளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும் போது மீட்டி நேரா அவனை உள்ள கூட்டு போயிட்டு டீ கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவ கையில இருக்கிற காயத்தை பாத்துட்டு, டாக்டரை வர சொல்லிருக்கேன், டாக்டர் வந்துருவாங்க இப்போ அப்படின்னு ராஜா அவ கைய புடிச்சுக்கிறான். இல்ல பரவாயில்ல ராஜா, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் ஆனா மழை முழுசா நின்ன பாடு இல்ல, என்ன பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, அந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் என்னைக்கும் நான் நம்பினது கிடையாது. ஆனா நீ கொடுத்த அந்த 10 ஐடியா படி நாட்டு மக்களை எவ்வளவோ காப்பாத்திருக்கோம், அவங்கள அமைதியும் படுத்திருக்கோம். மழை தானே, சீக்கிரமா நின்றும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீட்டி சிரிச்சிட்டு இருக்கா. சரி ராஜா, இவ்ளோ நம்புனீங்கன்னா ஓகே அப்படின்னு, நீ வருத்தப்படாம இருந்தா ஓகே தான் அப்படின்னு ராஜா சொல்ல, இல்ல ராஜா அது இருக்கட்டும், எத்தனை அமைச்சர்கள் உங்களுக்கு எதிரா சின்ன சின்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி வெளியே வராங்கன்னு தெரியுதா? என்ன யூஸ் பண்ணி நான் எப்படியாவது உங்களுக்கு எதிரா இருக்கவங்க யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, போதும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டது, இதுக்கும் மேல அமைதியா உன் வேலையை பாரு, ரொம்ப ஒண்ணும் உன்னை யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல ராஜா பரவாயில்ல, என்னால ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா கூட அதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. யூஸ் பண்ணிக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப மினிஸ்டர்ஸ் வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கான எல்லா வேலையும் பாக்கணும் ராஜா, நம்ம அவங்கள சும்மா விடாதீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ராஜா பக்கத்து வரான். மீட்டி உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நிஜமாவே எனக்கு அப்பப்ப மறந்து போயிடுது அப்படின்னு கேட்க, உடனே மீட்டி பாக்குறா, நம்ம 2 பேரும் ஒருத்தங்க மாத்தி மாத்தி நாட்டோட நல்லதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பெஸ்ட் எப்படி சொல்றது, பாஸ் எம்ப்ளாயின்னு சொல்லலாம், இல்லனா ஒரு பெஸ்ட் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற 2 பேருன்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஒரு ராஜாவும் அவங்களுக்கு ஒரு நல்ல குடிமகள்னு சொல்லலாம் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு சொல்ற, ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட ஒண்ணு இல்லையா அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டா? கண்டிப்பா இருக்கு, ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. ராஜா அவளோட கையை புடிச்சிட்டு, கண்டிப்பா நம்ம என்ன நல்லதெல்லாம் நடக்கணுமோ அது அத்தனையும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு மீட்டியோட கையை புடிச்சிட்டு இருக்கான். கையை புடிச்சதுமே அவ்வளவு தூரம் இருண்டிருந்த அந்த மேகம்லாம் லைட்டா விலகி வெளிச்சம் வந்துருது. ராஜா மழை நின்றுச்சு அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. ஒட்டுமொத்த நாடுலயும் மழை நின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைதி வந்துட்டு இருக்கு. ராஜா அரசவைக்கு போயிட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்டையும் பாடி கார்டு கிட்டையும் பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. மக்களும் நிம்மதியா இருக்காங்க, நம்மளும் இனிமே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. ராஜா வானவில் வேற எவ்வளவு நேரமா இருக்கு பாருங்க, இது கண்டிப்பா ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. பாடி கார்டு பாக்குறான், மீட்டி கொடுத்த அந்த 10 ரூல்ஸை யூஸ் பண்ணதால நாட்டு மக்களுக்கு பெருசா ஆபத்து ஏற்படாம தடுத்து நிறுத்திட்டோம். ராஜா இது நம்ம எதிர்காலத்துக்கே விட்டு போற ஒரு கொடைனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல நிக்கிறாருல, அவருக்கு மீட்டிய புகழ்றது சுத்தமா பிடிக்கல. ராஜா எப்ப நீங்க கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்க கூட உள்ள வந்தால அவளை பத்தி ஊர் முழுக்க பரவிச்சு, அந்த பொண்ணை பத்தி தான் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது யாரு, சான்சலரோட வேலை தானே, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், இன்னைக்கே உத்தரவை ரெடி பண்ணுங்கன்னு ராஜா சொல்றான். அப்ப ஒத்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு இவர் கேட்க, ஆமா இந்த சம்பவத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் மீட்டியோட ஆபீஸ்ல மீட்டி, சிங்கு, ஜில்லி அப்புறம் நீயன் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஷென்னு கூட வந்துட்டு இருக்கான். ஆமா ராஜா வரேன்னாரு, எங்க ஆளை காணும்னு ஷென்னு கேட்க, மத்தவங்க எல்லாம் ராஜாக்குதான் இன்னைக்கு கல்யாணம் ஆக போதாம்ல, அதுக்காக அவர் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு பொண்ணு எப்படி இருப்பாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு சிங்கு கூட பல காட்டுறான். வாய் மூடு, தேவையில்லாத அதை பத்தி பேசாதன்னு மீட்டி சொல்லிட்டு, இப்ப நம்ம எப்படியாவது இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் புதுசா போதை மருந்தெல்லாம் வித்துட்டு இருக்கானே, அதான் அந்த 3 பிரிவோட தலைவன், அவனை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப்போட தலைவிக்கு ஒரு வேலை இதுல சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீயன் முதல்ல சொரக்குறான் வாய. சரி ஓகே, அப்ப அந்த கிளப்புக்கு போய் பாத்திர வேண்டியதான் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கம் வந்துட்டு நம்ம சிங்க, நானும் உங்க கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்னங்க நடுவுல வரான். கண்டிப்பா அந்த மாதிரி கிளப்புக்குலாம் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் போக கூடாதுரா சிங்க, என்ன மாதிரி ஒரு கெத்தான பையன் தான் போகணும் அப்படின்னு ஷென்னு மீட்டி கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம சான்சலரோட பையன் இருக்கான்ல, நான் மீட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் அதே நேரம் நம்ம ராஜா ரூம்குள்ள ஒரு பொண்ணு போனால, அந்த பொண்ணுக்கு ராஜா உத்தரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. அவ கால்ல விழுந்து ராஜா உத்தரவை வாங்க ஆரம்பிக்கிறா.
அதே நேரம் நம்ம சான்சலர் இருக்காரே, அவரோட வீட்டுக்கும் ராஜா உத்தரவு ஒண்ணு போகுது. 2 பேரும் அந்த ராஜா உத்தரவை வாங்கிட்டு இருக்கும்போது, ராஜா உத்தரவுல இந்த பொண்ணு புதுசா போனால ராஜாவோட ரூம்க்கு, அந்த பொண்ணு அனுப்புனதே சான்சலர் தானே, அந்த பொண்ணுக்கும் சான்சலரோட பையனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு போட்டாரு. சீக்கிரமா அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா உத்தரவுல இருக்கு. யாரு அந்த லூசு பையனையா 10 வயசு வரையா படுக்கையிலே பாத்ரூம் போவான், அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. என்ன ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ண பொண்ணு இல்ல அவளையா, நான்லாம் அவள ஒரு கேவலமான பொண்ணு, அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சான்சலர் பையன் கத்த ஆரம்பிக்கிறான். சான்சலர் பாத்துட்டு ரொம்ப அப்செட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போயிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூட பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க எதிர்பார்க்காம. இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு கிட்ட ஒரு பொண்ணு வேகமா வீட்டு வேலைக்கார பொண்ணு வந்து, உங்களை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்க பேரு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள பூச்சி நேரா உள்ள வந்துடுறா. நான் தான் என் பாக்குறதுக்கு வரணும்னா விட மாட்டியா, ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி வந்து கேட்டுட்டு இருக்கா. எல்லா கடைக்குமே சாப்பாடு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான அனுமதி சீட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு பூச்சி கேட்டுட்டு இருக்கா. அதை நம்ம ஷென்னு பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுறான். உன் அனுமதி சீட்டு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு. அப்ப வேணும்னே நான் இங்க வந்து உன்கிட்ட கேட்கணும் தான், இதை தன்னால கொடுக்காம இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கத்த ஆரம்பிக்கிறா. என் மேல உனக்கு என்ன அப்படி ஒரு கோவம் அப்படின்னு ஷென்னு பாத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதெல்லாம் யாரோ ஒருத்தங்களுக்காக தான் வர, யாருக்காவது ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு. என்ன பாக்கணும்னு என்னைக்காவது ஒரு தடவையாவது நீ வந்திருக்கியா, அதனாலதான் நான் அதை கொடுக்காமலே வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்க. பூச்சி பாத்துட்டு இருக்கா. டேய் என்னடா நீ உனக்கு க்ளோஸ் அப்ல வந்துட்டு இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு யாராவது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா என்ன? நீ கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதோ ஐடியால இருக்க மாதிரியே தோணுது. ஆனா உன்ன மாதிரி ஒரு பெரிய வீட்டு பையன், நான் ஒரு வியாபாரியோட பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்ன? அதுவும் இல்லாம உனக்கு காதல் மன்னன்னு ஊருக்குள்ள பேரே இருக்கு, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து அங்கங்க ஃபிளர்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஒரு பையனை ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாளா என்ன? ஒரு வேலை நீ என்கிட்ட சின்சியரா இருந்தனா சின்சியாரிட்டிய எப்படியாவது காட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு பூச்சி அங்க இருந்து போறா. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டையும் ஃபிளர்ட் பண்றது நிறுத்திடுவேன், நிறுத்திட்டா அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். முதல்ல நிறுத்து, அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு பூச்சி சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு நம்ம மீட்டி இருக்கால பையன் கெட்ட போட்டுட்டு, அதான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தால அந்த 3 பிரிவு இடத்துக்கு, அந்த கிளப்புக்கு அங்க வந்துட்டா. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன சார் இங்க வந்தா ஒண்ணு பார்க்க நல்லா இருப்பாங்க, பணம் இருக்காது, இல்லனா பணம் நிறைய இருக்கும் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி பணமும் நிறைய வச்சுட்டு பார்க்கவும் நல்லா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க வந்ததெல்லாம் அதிர்ஷ்டங்கிற மாதிரி பேச. இல்லையம்மா உனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப பணக்காரங்களா அழகழகா வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. மீட்டி கிட்ட அந்த பொண்ணு பக்கத்துல பையன் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்க, அதுக்குள்ள கரெக்டா ராஜா உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு நான் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன், தப்பான ஆளை உள்ள விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாக்குறா, யாரு நிறைய காசு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, இவரோட ஃப்ரெண்டு தான், நாங்க 2 பேரும் ஒன்னாவே கொஞ்ச நேரம் உட்காந்து மியூசிக் கேட்கிறோம் அப்படின்னு ராஜா மீட்டியை கூட்டு ஒரு பக்கமா ஒரு டைரக்ஷன்ல போய் உட்கார. அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு. வேணும்னு இந்த எட்டர்னிட்டி பில்ஸ் இருக்குல்ல, அதான் அந்த போதை மாத்திரை, அது வேணும், இங்க நிறைய கிடைக்குமாமேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. போன பேட்ச் எல்லாம் முன்னாடியே காலி ஆயிடுச்சு, இனிமே அடுத்த பேட்ச் வந்தாதான் தங்கத்தை கொடுத்து கூட வாங்க முடியாது, அதோட விலை எல்லாம் வானத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து 3 பிரிவு இனத்தோட தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கூட ஒரு பொண்ணு எப்பவுமே சுத்திட்டே இருப்பாளே, என்னை ஏமாத்த கூடாதுன்னு கூடவே வச்சிட்டு இருப்பானே, அந்த லேடி அங்க வந்துட்டா. அவதான் அந்த இடத்தோட தலைவியே. அவங்க உள்ள வந்துட்டு, சாரி சார், இந்த பொண்ணு இன்னைக்கு வேற ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டி இருக்கு, நீ அங்க கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போறீங்களான்னு கேட்க, மீட்டி அங்க இருந்து மோத ஆளா கிளம்புறா. எம்மா இனிமே நீ பையன் வேஷம் போட்டுலாம் வரணும்னு இல்ல, பொண்ணு வேஷத்துல வந்தாலே, அதாவது உன் உருவத்துல வந்தாலே நாங்க உன்னை உள்ள விடுவோம், ஓகேவான்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீட்டி அப்படியே எதுவும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரியே கிளம்பி வந்துடுறா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு மீட்டி ராஜாவை வெளியே வந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு நீ வர விசாரிக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, இது சாதாரணப்பட்ட இடம் கிடையாது, உன்னால தனியா இங்க சமாளிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னு சொல்ல, கல்யாண உத்தரவு வந்திருக்கும் போல வாழ்த்துக்கள்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா வாழ்த்து சொல்லணும் தான், சான்சலரோட பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்னு சொல்ல மீட்டிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சிரிக்கிறத பார்த்தா இப்பதான் நீ நிம்மதியா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு ராஜா கேக்குறாரு. எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பொறாம பொண்ணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கேண்டி விக்கிறாங்க. இந்த ஊர்ல இதுக்கும் முன்னாடி இந்த கேண்டியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வேகமா அதை நம்ம ராஜா எடுக்கிறான். மீட்டியும் ஒன்னு எடுத்துட்டு இருக்கா. ராஜா காசு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போது மீட்டி டக்குன்னு திரும்புறா அப்படின்னு திரும்பிடுறா, பட்டாசு வெடிக்குதுன்னு. ஒரு ஷாக்ல 2 பேரும் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ராஜா உடனே பாத்துட்டு இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்வீட்டா சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமா இனிப்பா இருக்கு, நானும் ஸ்வீட்டை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து வெக்கப்பட்டு வேகமா ஓடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் போகும்போது ஆப்போசிட்ல சூட்டா வரா. என்னங்க மீட்டி இது, பையன் வேஷத்துல கூட கலக்குறீங்க, வரீங்களா, ஒரு புது மியூசிக் ஒண்ணு வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா 2 பேரையுமே.
ஒரு புது மியூசிக் வாசிச்சு காட்டுறா. அப்புறம் மீட்டிக்கு புடிச்ச மாதிரி இன்னொரு மியூசிக்க வாசிக்கிறா. மீட்டி இதை ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் கேட்டதே இல்லையேன்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க, இந்த மியூசிக் ஆனா நான் மட்டும் நிறைய தடவை கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சூட்டா பாத்துட்டு இந்த மியூசிக் வந்துட்டு என் குடும்பத்துல இருந்து தான் வந்தது, இது நிறைய பரவி இருக்கு, கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ராஜா, இத்தனை நாளா எனக்கு இந்த மியூசிக்க நீங்க வாசிச்சு காட்டினதே இல்ல, என் மீட்டி தான் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்க, எனக்கு வரும்போதெல்லாம் நீங்க என்ன பத்தின விசாரிக்கிறதுக்கு தான் ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க மியூசிக் எங்க கேட்டிருக்கீங்க, ஆனா மீட்டி அப்படி கிடையாது, எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல மீட்டி பாக்குறா. சூட்டா கூட அன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூட்டா உடனே என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லியே ஆகணும். அந்த மூன் பிரிவோட தலைவன் இருக்கான்ல, அந்த தலைவனுக்கு அங்க கிளப்ல ஒரு லேடி இருக்காளே, அந்த லேடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த லேடி எப்பெல்லாம் அந்த தலைவன் வரானோ, மாசம் ஒரு தடவை 2 தடவை வருவான் போல. அவன் வரும்போதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான போதை மாத்திரையை வாங்குவா. 2 ஆணும் பொண்ணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதை ஸ்பெண்டிங் பண்றத வந்துட்டு இன்னும் நல்லா ஹாப்பியா ஆக்குறதுக்கான மாத்திரை அந்த மாதிரி வாங்குவா. அத மறுபடியும் இன்னைக்கு அவ கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் அவன் வரப்போறான் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லிடுறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்குலாம் நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ராஜா கேட்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சூட்டா சொல்றா. ராஜாவும் மீட்டியும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. சீக்கிரமா நம்ம அங்க போய் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்கு, ராஜா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு மீட்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பிளட் மூன் தலைவன் இருக்கான்ல, அவன் ஏதோ மாசம் ஒரு தடவை ஃபுல் மூன் வர அன்னைக்கெல்லாம் கையில இருந்து ரத்த காவு கொடுப்பான் போல, இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்து. இன்னைக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்க. அப்ப உடனே சூட்டா சொல்லிட்டு இருக்கா, பக்கத்துல நிப்பால, நீங்க சொன்ன மாதிரியே எந்த இடத்துல அந்த மூன் பிரிவோட தலைவன் இருக்கானோ வருவானோ அந்த இடத்த நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஒரு வேலை அவன் மாட்டிட்டா அப்படின்னு கேட்க, மாட்ட மாட்டான், மாற்றவனா இருந்தா இத்தனை நாள் அங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அதையும் மீறி மாட்டினா கூட மாட்டிட்டு போறான். இப்பெல்லாம் நானும் பாத்துட்டே இருக்கேன், நம்மளோட ரெசிபியை அபகரிச்சு அவனே இந்த மருந்து செஞ்சுக்கலான் இருக்கான், அதுக்கெல்லாம் விடக்கூடாது, மாட்டினா நம்ம ஃபுல் கண்ட்ரோலை எடுத்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். சூட்டு அங்க வந்துட்டு உங்க கையில இருந்து நிறைய ரத்தம் போது பாருங்கன்னு கட்டு போட்டு விட, இவங்களுக்காக நான் குடுக்குற ரத்தம் வேஸ்ட் கிடையாது, ஆனா சூட்டா நீதான் உன்னோட அளவை மீற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்க, இல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூட்டா சொல்லிட்டு இருக்கா, நான் அளவை மீறிட்டேன், இனிமே இந்த மாதிரி பவுண்டரியை கிராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. மூன் பிரிவோட தலைவன் அவன் அசிஸ்டன்டோட நின்னுட்டு இருக்கான். அவனோட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருப்பால, அவளும் அங்க வந்துடுறா. நேத்து கூட இந்த மீட்டி வந்தா கூடவே ஒரு பையனை கூட்டிட்டு, நம்ம மேல உங்களுக்கு சந்தேகம் அதிகம் ஆயிடுச்சு போல அப்படின்னு பேச, அப்பதான் என் அண்ணன் இருக்கான்ல அப்படின்னு எப்ப பாரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் வருவானே, அவனை பத்தி பேசிட்டு இருக்கான் அந்த மூன் பிரிவோட தலைவன் கூட. என் அண்ணன் வந்தா கண்டிப்பா இது செய்யாத அது செய்யாதன்னு சொல்லுவான்னு சொல்ல, அப்ப பக்கத்துலயே உட்காந்துட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டு இருக்கா, மீட்டிய கொல்றதுக்கு கூட உங்க அண்ணன் தான் ஆள் அனுப்புனாரு, ஆனா மாட்டினதுக்கு அப்புறமா உங்க பேரை மாட்டி விட்டுட்டாரு, இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த மாஸ்க் போட்டவன் உள்ள வரான். போதை மாத்திரைய விக்காதன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு மூஞ்ச மறைச்சிட்டே வர, நம்ம மட்டும் தானே இருக்கோம், நீ என்ன அவ்வளவு கோழையான்னு சொல்லிட்டு மூன் பிரிவு தலைவன் மாஸ்கை எடுத்து விட, உள்ள இருக்கிறது பார்த்தா வைஸ் சான்சலர் ஜில்லியோட மாஸ்டர் இருப்பார்ல, அவர்தான். போதை மாத்திரை விற்க கூடாதுன்னு கத்த ஆரம்பிக்க, ஏற்கனவே கேம்பிளிங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இருக்க ஒரே வருமானம் இந்த போதை மாத்திரையை விற்கிறது தான், அதையும் க்ளோஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன் பிரிவு தலைவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எந்திரிச்சு, இவரை சின்ன வயசுல காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு உங்களுக்கு வாளா தானே இவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யார அடிக்கணும் யார மிரட்டணும் யார கொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் சொல்றது உனக்கு புரியலையா, மீட்டியோட கத்தி உன்னோட கழுத்துல இருக்குடா, நான் சொல்றத கேளுன்னு சொல்ல, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் உனக்கு வந்து எப்பவுமே நன்றியோட இருக்கேன் என்ன அப்படின்னு முன் பிரிவு தலைவன் யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல எல்லா பசங்க கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது இந்த மாஸ்டர் தான் வந்து இவனை காப்பாத்திட்டு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான் போல. அதுக்கப்புறமா உனக்கு எல்லா அடிதடி வேலையும் செய்யறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதுக்குதான் என்ன காப்பாத்தின போல, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல மறுபடியும் அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா அன்னைக்கு இவன் தான் வரான்ல மூன் பிரிவு தலைவன், அவன் வரானேன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த கேர்ள் ஃபிரெண்ட். கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஓடி போய் கதவை திறந்து பாக்குறா, பல்ல காட்டிட்டே வேற யாரும் இருக்காங்க போல. மீட்டி விஷயம் தெரிஞ்சு நேரா அங்க விசாரிக்கிறதுக்காக போயிடுறா. அங்க இருக்க வேலை பாக்குற பொண்ணுங்க எல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு நேரா இவ உள்ள போயிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ள அந்த கேர்ள் ஃபிரெண்டு தண்ணிக்குள்ள இறந்து போய் கிடக்குறா. தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள அவளோட அசிஸ்டன்ட் உள்ள வந்து, எங்க மேடம் இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, கொலைகாரங்க ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க முடியாது, ப்ளீஸ் கொலைகாரங்களை புடிச்சு காப்பாத்துங்க, இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அழ ஆரம்பிக்கிறா. உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லு, இவ பாய் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்க, இவங்க பாய் ஃப்ரெண்ட் வரும்போது நாங்க யாரும் உள்ள இருந்து பார்த்ததே இல்ல, நாங்க எல்லாரும் வெளியே போயிருவோம், யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அப்பப்ப பேச்சு சத்தம் மட்டும் தான் கேட்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா சிங்கு தேட ஆரம்பிக்கிறான். ஒரு பெயிண்டிங் ஒண்ணு கிடைக்குது. அப்புறம் ஒரு டப்பா நிறைய தங்கமும் வைரமுமா இருக்கு. சாதாரணமா ஒரு கிளப் வச்சிட்டு இருக்க பொம்பளை எவ்வளவு நகை வச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சிங்கு கேட்க,
இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அந்த லேடி இறந்து போயிட்டா, இனிமே இந்த தொடம் திறக்கவே திறக்காது, இதுக்கும் மேல நிறைய வேலை செய்யறதுக்கு இடம் இருக்கு, ஹோட்டலுக்கு போங்க, எம்ப்ராய்டரி போடுங்க, மேக்கப் பொருள் செய்யற வேலைன்னு நிறைய இருக்கு, அந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கோங்க, உங்க கையை நம்பி முன்னேற ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் நம்ம ராஜாவும் ஷென்னும் கிளம்பி இன்னொரு பக்கம் எதையோ விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா கரெக்டா அந்த ஜோம்பி மாதிரி அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. பாடி கார்டு மின்னல் வேகத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். அதையும் தாண்டி கூட நம்ம ராஜா கிட்ட ஆளுங்க வந்துட்டாங்க. ராஜாவும் சண்டை போட்டு எல்லாரையும் மயக்கம் போட வைக்கிறான். அத்தனை பேரையும் கட்டி ஜெயில போட்டிருக்காங்க. மீட்டி அங்க வரா. என்னது இது இத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு லேசா விசாரிக்கலான்னு போயிட்டு ஜோம்பினா என்னன்னே தெரியல லைட்டா தட்டி பாக்குறா. உடனே வெறி பிடிச்ச மாதிரி அங்க இருக்க அத்தனை பேரும் கத்திட்டு இருக்காங்க. மீட்டியே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா இங்க அந்த முன்பிரிவு தலைவன் இருக்கான்ல, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போயிட்டால, கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அவ போயிட்டாலேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறான். சின்ன வயசுல அவன் யாருமே இல்லாம இருக்கும் போது அவதான் காப்பாத்துனா போல. இனிமே எனக்குன்னு யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டு இருக்கதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.